அன்பார்ந்த நண்பர்களே, மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மைய கலைக்குழுவின் தோழர் கோவன் ஜெயலலிதா அரசால் ராஜதுரோக குற்றத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். டாஸ்மாகிற்கு எதிராக அவர் இயற்றி பாடிய ஒரு பாடலுக்காக இந்த கைது. அவர் மட்டுமின்றி இந்த பாடலை வெளியிட்ட வினவு இணையதளத்தின் பொறுப்பாளர் தோழர் காளியப்பன் மீதும் இந்த ராஜதுரோக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக தமிழக அளவிலும் தேசிய அளவிலும் பல கண்டன குரல்கள் பரவலாக எழுந்திருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கருணாநிதி, ஸ்டாலின், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வைகோ, பிறகு தேமுதிக விஜயகாந்த், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன், காங்கிரஸ் கட்சியின் திரு EVKS இளங்கோவன், பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற பலரும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். கட்சிகள் மட்டுமின்றி அறிவுத்துறையினரும் ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களைச் சேர்ந்த எண்ணற்ற நண்பர்களும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர் கோவன் கைது என்பதை எல்லா கட்சிகளும் கண்டித்திருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களை சார்ந்த முன்னாள் IPS அதிகாரிகள், அறிவுத்துறையினர், சில ஊடகவியலாளர்கள் இவர்களெல்லாம் வேறு விதமான ஒரு கருத்தை, ஒரு திசை திருப்பலை மேற்கொள்கிறார்கள். கண்டிப்பவர்கள் இதை டாஸ்மாகை எதிர்ப்பதில் என்ன தவறு, இதற்கு எதற்காக செடிஷன் போடணும் என்று கேள்வியை எழுப்பும்போது இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, கண்டிக்கிறத டாஸ்மாகை எதிர்ப்பதையெல்லாம் நாங்கள் கருத்துரிமை என்று அங்கீகரிக்கிறோம், ஆனால் இது வன்முறையை தூண்டுவதாக இருக்கிறது, ஆனால் இது கொஞ்சம் ரசக்குறைவான வரிகள் இதில் இருக்கின்றன, அதனால்தான் நாங்கள் இதை கூடாதுன்னு சொல்லுகிறோம் என்று ஜனநாயகவாதிகள் போல நடிக்கிறார்கள். இதுக்கு நான் ஒவ்வொன்றாக பதில் சொல்கிறேன். அதற்கு முன்னால் இந்த இரண்டு பாடல்களிலும், கோவன் பாடிய இரண்டு பாடல்களிலும் எழுதப்பட்டுள்ள ஒவ்வொரு வரி, ஒவ்வொரு வார்த்தை, அதில் நாங்கள் ஊன்றி நிற்கிறோம். ஒரு அங்குலமும் பின்வாங்கவில்லை. அது எல்லாம் சரி என்று கருதுகிறோம். நேற்று ஊடகத்தில் பேசின ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னார், நம்ம ஊரில் டாஸ்மாக் கிடையாது, அடித்து தூக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க, இதுக்கு செடிஷன் போடாமல் என்ன பண்ண முடியும் என்று அவர் கேட்கிறார். நான் கேஸ் வருது, ராஜதுரோக குற்றம் வருகிறது என்று அதிகாரி சொல்கிறார். இப்போது எங்களுடைய கோரிக்கை டாஸ்மாகை அடித்து தூக்கணுமா அப்படின்றதெல்லாம் இல்லை, டாஸ்மாகை மூட வேண்டும். அடிக்காமே தூக்கிட்டா மகிழ்ச்சி. மேலப்பாளையூர் கிராமத்தில் மக்கள் அதிகாரத்தின் தலைமையில் மக்கள் போராடி இருக்கிறார்கள். அங்கே ஒன்றும் அடிக்கலை, கடையை மூடியாச்சு, இன்னை வரைக்கும் கடையை திறக்கலை. இந்த கடையை இப்படிப்பட்ட போராட்டங்கள் இல்லாமல் மூடுவதற்கு ஏதாவது வழி இருந்தால் யாராவது சொல்லுங்க. அதை இந்த கடைகளை அகற்றுவதற்காக கடந்த 4 ஆண்டுகளில் எண்ணற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. நெடுஞ்சாலை ஓரத்தில் டாஸ்மாக் கிடையாது என்று வைக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது. நெடுஞ்சாலை பக்கம் இருக்கிற ஷட்டரை இறக்கிட்டு பின்பக்கமாக வைக்கிறாங்க. சசி பெருமாள் நீதிமன்ற உத்தரவு தான் வாங்கிட்டு வந்தார். இந்த அரசு மதித்ததா? இனி கோர்ட்டுக்கு போய் பயனில்லை என்று தான் அவர் செல்போன் கோபுரத்தில் ஏறினார். அப்போ நீதிமன்ற உத்தரவே இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டில் எடுத்து பாருங்கள். ஒரு மாதம் முன்னால் 21,000 நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தமிழக அரசுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்குது. இப்போ நீதிமன்றத்தில் போய் இதை எப்படி மூட முடியும்? மூட முடியும் என்று இருந்தால் மக்கள் ஏன் இப்படி போராடினா தான் முடியும் நாங்கள் சொல்கிறத ஏன் ஒத்துக்க போகிறாங்க? சாராய கடையாக இருக்கட்டும், ஆற்று மணல் கொள்ளையாக இருக்கட்டும், கிரானைட் கொள்ளையாக இருக்கட்டும், நிலத்தடி நீர் கொள்ளையாக இருக்கட்டும், தாது மணல் கொள்ளையாக இருக்கட்டும், கல்வி கொள்ளையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய அரசு, சட்டப்படியான ஆட்சியை பாதுகாக்க வேண்டிய அரசு, மக்கள் நலத்தை பாதுகாப்பதாக உத்தரவாதம் கொடுத்திருக்கிற அரசு என்ன செய்கிறது என்றால் கொள்ளையை முன்னின்று நடத்துகிறது, கொள்ளைக்காரர்களுக்கு துணையாக நிற்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய கதி என்ன என்று சொன்னால், ஒரு மஃபியா கும்பலிடம், ஒரு ஆக்கிரமிப்பு படையிடம் சிக்கிய நிலையில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். யாரும் புது கோரிக்கை எதுவும் கேட்கல.
எங்கள் ஆற்றை விட்டு விடுங்கள், நாங்கள் விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கிறோம். ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கிறார்கள் மாகாய்கா சார்பில் வினவு இணையதளத்தில் அது பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதில் பாருங்கள், இந்த கடையை சாராய கடையை மட்டும் எடுத்துருங்க, நாங்கள் பொழைச்சிக்கிறோம். மீனவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், தாது மணல் கொள்ளையை மட்டும் நிறுத்துங்க, நாங்கள் மீன் பிடிச்சி பொழைச்சு கொள்ளுகிறோம். இப்படி ஒரு சமூக விரோத சக்தியிடம், ரவுடியிடம், கிரிமினலிடம் கெஞ்சுவது போல மக்கள், ஒரு கொள்ளையனிடம் கெஞ்சுவது போல இந்த அரசிடம் கெஞ்சுகிறார்கள். அதனால தான் கெஞ்சாதே என்று சொல்லுகிறோம். இந்த அரசிடம் போய் மனு கொடுத்து என்ன காரியத்தை எப்படி சாதிக்க முடியும்? அதனால தான் சொல்கிறோம், என் தெருவில் டாஸ்மாக் வேணான்னு நாங்கள் சொல்கிறோம், எங்கள் ஊரில் டாஸ்மாக் கடை வேணான்னு சொல்கிறோம். இதுக்கு எந்த கோர்ட்டுக்கு நான் போனோம்? எந்த அதிகாரியை நான் கேட்கணும்? இதை சொல்வதற்கு கூட இந்த மக்களுக்கு உரிமை இல்லை என்றால் அப்புறம் என்ன ஜனநாயகம்? மக்கள் தங்கள் அதிகாரத்தை கையில் எடுத்து கொண்டால் ஒழிய ஒரு சாராய கடையை கூட மூட முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு உண்மை. இது மகாய்காவின் கொள்கையோ மக்கள் அதிகாரத்தின் கொள்கை பிரகடனமோ இல்லை இந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் சொல்வது போல் தீவிரவாத அரசியலோ அல்ல. ஜனங்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். ஆற்று மணல் கொள்ளையை எங்கே நிறுத்தி இருக்கிறீர்கள்? அரசு அதிகாரியிடம் மனு போட்டு எத்தனை தாசில்தார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளாற்றில் நிறுத்தி இருக்கிறோம் மக்கள் போராடி. மேலப்பாளையூரில் மூடி இருக்கிறோம் கடையை மக்கள் போராடி. எந்த இடத்தில் சட்டப்படி இது மூடப்பட்டிருக்கிறது? அப்போ கடையை மூடணும், ஆற்று மணல் கொள்ளையை தடுக்கணும் என்றால் மக்களுடைய போராட்டம், அவர்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்வது ஒன்றுதான் வழி என்று சொல்லுகிறோம். இது எங்களுடைய விருப்பம் என்பதிலிருந்து அல்ல, சாத்தியமான வழி இதுதான் என்று சொல்லுகிறோம். எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த அம்மாவை ஜெயலலிதாவை இவர்கள் கடுமையாக தாக்கி பாட்டு எழுதிட்டாங்க, அதனால தான் கோவப்பட்டு 124A செடிஷன் போட்டாங்க, தேசிய பாதுகாப்பு சட்டம் போட போகிறாங்க, அது கொஞ்சம் பார்த்து செஞ்சுருக்கக்கூடாதான்னு இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது அல்ல உண்மை. இந்த அம்மாவை தரக்குறைவாக சாக்கடை போல பேசியவர்கள், நாஞ்சில் சம்பத்து போன்றவர்கள்லாம் தான் அவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க, காலேஜ் கொடுத்து கூட உட்கார வச்சுருக்கிறாங்க. அவங்க அமைச்சரவையில் உள்ள நபர்கள்லாம் ஏற்கனவே ஜானகி அணியிலிருந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக வேலை செய்தவர்கள், கீழ்த்தரமாக பேசியவர்கள். ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு கொள்கை ஒற்றுமை இருக்கிறது. அந்த ஒற்றுமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கூட்டத்தை நாம் எதிர்க்கிறோம் என்பதுதான் இவர்களுடைய பிரச்சனை. டாஸ்மாக் என்பது அரசாங்கம் நடத்துகிறது. அந்த டாஸ்மாக்கிற்கு மிடாஸ் உள்ளிட்ட சாராய கம்பெனியிடமிருந்து சரக்கு வருது. அதில் சசிகலாவுக்கு பங்கு இருக்குது. பார்களில் அதிமுக காரங்க இருக்கிறாங்க, போலீஸ்காரங்களுக்கு பங்கு இருக்குது. இப்போது இந்த அரசு அமைப்பு முழுதும் இது உள்ளே வந்துடுது. அரசு அமைப்பு முழுதும் வெறும் வரி வருவாய் மட்டுமல்ல, அரசு அமைப்பு முழுதும் முறைகேடாக அரசமைப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், கட்சிகள் எல்லாம் இதில் வருவாய் ஈட்டுகிறார்கள். அதில் நீங்கள் கை வச்சாக்கா அப்புறம் செடிஷன் போடாமல் என்ன செய்வாங்க? ராஜ துரோகம் என்பதை ஒரு வகையில் ஒத்துக்கொள்கிறோம். இந்த அரசுக்கு துரோகம் தான் செய்கிறோம். ஆனால் இந்த அரசு மக்கள் துரோகம் செய்கிறது. மக்களுக்கு அதுக்கு என்ன செக்ஷன்? அதுக்கு மக்களுக்கு அதிகாரம் வரும்போது அப்படி ஒரு செக்ஷன் வரும். மக்கள் துரோகம் இழைப்பவர்களுக்கு என்னான்னு அதை அப்போ பார்ப்போம்.